சென்னை போக்குவரத்து நெரிசலை குறைக்க தமிழக அரசு வகுத்துள்ள 400 கோடி முக்கோண வழித்தட திட்டம் எந்தெந்த பகுதிகள் இதில் இணைக்கப்பட உள்ளன? கண்ணா, ஃபேனை போடுப்பா. Switch on the fan. Switch to smart in a blink. சென்னை பெருநகரத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையிலும் பொது போக்குவரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் வகையிலும் தமிழக அரசு பல்வேறு புதிய உட்கட்டமைப்பு திட்டங்களை அறிவித்துள்ளது. தமிழக சட்டசபையில் நடைபெற்ற நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்களின் துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது இந்த முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. இதில் முதன்மை திட்டமாக சென்னை சென்ட்ரல், கத்திப்பாரா மற்றும் கோயம்பேடு ஆகிய 3 முக்கிய மைய புள்ளிகளை இணைத்து 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முக்கோண வழித்தட சாலை எனப்படும் ட்ரை-லேன் ரோட் ப்ராஜெக்ட் அமைக்கப்பட உள்ளது. இத்திட்டத்தோடு சேர்த்து பல்லாவரம் துரைப்பாக்கம் சாலையும் மேம்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையின் தென் மற்றும் கிழக்கு வழித்தடங்களை இணைக்கும் மற்றொரு முக்கிய பகுதியான சாந்தோம் நெடுஞ்சாலையில் புதிய மேம்பாலம் அமைக்கப்பட உள்ளது. கலங்கரை விளக்கம் முதல் அடையாறு திருவிக பாலம் வரை நீளும் இச்சாலையில் இருபுறமும் குடியிருப்புகளும் கட்டடங்களும் நெருக்கமாக உள்ளதால் சாலையை அகலப்படுத்துவது சாத்தியமில்லை. எனவே நெரிசலை குறைக்க கலங்கரை விளக்கம் முதல் திருவிக பாலம் வரை உயர்மட்ட மேம்பால சாலை அமைக்க முடிவு செய்யப்பட்டு அதற்காக முதற்கட்டமாக 30 லட்சத்தில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட உள்ளது. அத்துடன் பாதசாரிகளின் பாதுகாப்பிற்காக சர்தார் பட்டேல் சாலையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் மத்திய கைலாஷ் சந்திப்புகளில் 32 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தானியங்கி நகரும் படிக்கட்டுகள் மற்றும் மின்தூக்கி வசதிகளுடன் கூடிய நடை மேம்பாலங்கள் அமைக்கப்படும். வடசென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் இணைப்பை மேம்படுத்தும் விதமாக பல முக்கிய பால விரிவாக்க திட்டங்களும் வரிசை கட்டுகின்றன. அதன்படி வியாசர்பாடி ரயில்வே மேம்பாலம் மாதவரம் வரை நீட்டிக்கப்பட உள்ளது. மேலும் வியாசர்பாடி, கொருக்குப்பேட்டை பகுதிகளை இணைக்கும் பேசின் பிரிட்ஜ் சந்திப்பில் உள்ள குறுகலான பாலங்கள் மற்றும் கோயம்பேடு அருகே உள்வட்ட சாலையில் கூவமாற்றின் குறுக்கே உள்ள பாலம் ஆகியவை அகலப்படுத்தப்பட உள்ளன. சென்னை திருத்தணி வழித்தடத்தில் போக்குவரத்து தடையின்றி இயங்க பாடி முதல் திருநின்றவூர் வரையிலும், தென்சென்னை புறநகரில் கிளாம்பாக்கம் முதல் செங்கல்பட்டு வரையிலும் புதிய மேம்பால சாலைகள் அமைப்பதற்கான முன்னெடுப்புகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. ஒட்டுமொத்தமாக இந்த மெகா சாலை மேம்பாட்டு திட்டங்கள் பயன்பாட்டிற்கு வரும்போது சென்னையின் போக்குவரத்து நெரிசல் பெருமளவில் குறைந்து மக்களின் பயண நேரம் மிச்சமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.